ஏ ஒன்னதாமா சொல்றேன், நல்ல வெளில பெட்டி படுக்கலாம் எடுத்து வெளில போ அப்படின்னு வந்து போலீஸ்காரர் சொல்ல, சிந்தாமணி என்ன சிந்தாமணி பேசுறாங்க இவங்க அப்படின்னா வந்து, மாஸ்டர் நான் உங்களை மாஸ்டர்னு கூப்பிடும் போதே மரியாதையா நான் சொல்றத கேளுங்க அப்படிங்கும் போது இந்த பக்கம் ஷாக் ஆகி மீனா அப்படியே கொதிச்சு எடுத்து, இந்த பாருங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு வந்து கோவமா பேச, நிறுத்தடி அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. இந்த ப்ரெடிஷன் வரதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத முறையில் இப்போ வந்து மீனா இப்போ நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கே போயிட்டு இப்போ வந்து வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் அந்த பூ வியாபாரிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்து அந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சிந்தாமணி கடும் கோபம் ஆயிட்டாங்க. போச்சு எல்லாம் போச்சு. மொத்தம் வந்து 8 வீட்டுக்கான பத்திரம் வச்சிருந்தேன். ஒவ்வொரு வீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சது வந்து பார்த்தா அந்த கூட்டு குடும்பமா இருக்கிறது இல்ல மொத்தமா வந்து அடுக்கு வீட்டுல இருக்கிறதுங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கூட 15 லட்சம் ரூபாயில இருந்து கோடிக்கணக்கு வரைக்கும் போகும். எல்லா காசும் போச்சு. நான் ஏற்கனவே சேர்த்து வச்ச ஒரு மரியாதையும் போச்சு, என் மேல அவங்களுக்கு இருந்த பயமும் போச்சு. இதை நான் சும்மா விட மாட்டேன். அந்த மீனா முத்து இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த பினான்சியர் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு அந்த மீனாவும் முத்துவும் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படணும், எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோமே, நம்ம கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருக்கோமே அப்படின்னு வந்து கேட்டா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இந்த ஃபோர்ஜரி கேஸால வந்து நான் வந்து அதெல்லாம் கொடுத்தது செல்லாது, இது வரைக்கும் எனக்கு இவ்வளவு காசு தான் வந்திருக்கு, மிச்ச காசு போய் தர முடியாது, அதனால வீட்டை விட்டு துரத்தி விடுறோன்னு பேசுங்க அப்படிங்கிறாங்க அவங்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா இன்னொரு பக்கம் வந்து பிரில்லியண்ட்டாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்து இப்போ அவங்க 2 பேரும் முத்துவும் மீனாவும் சேர்ந்து இந்த ரோகிணிக்கும் சிந்தாமணிக்கும் இடையில வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதான் உண்மை, இதை நம்ம எப்படியாச்சும் வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு வந்து மீனா சொன்னும் போது தான் முத்து இப்போ நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. மீனா, நான் உன்ட்ட ஒன்று பேசணும், இதை நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் வந்து எனக்கு பேசுறதுக்கு நேரமும் கிடைக்கல, மாற்றி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா. என்னங்க அப்படின்னா, இல்லை நம்ம வேணா கொஞ்ச நாளைக்கு போய் நம்ம உங்கள் அம்மா வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை வர அந்த மனோஜ் நடந்துக்கிறது சரியில்லை, நான் நேற்று வந்து அங்கே சவாரிக்காக போயிருந்தேன் அவனோட ஷோரூம் கிட்டக்க, அங்கே உள்ளே போய் பார்த்தா இவன் ஷோரூமில் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இவனும் ரோகிணியும் வெளில வந்தாங்க, வெளில வந்துட்டு போயிட்டு ஏதோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் திருப்பி வந்து ரோகிணியுடைய வலையில் சிக்கிட்டான். அந்த 5 லட்ச ரூபா கொடுத்ததுலேயே வந்து ரோகிணி தான் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் மனசு மாறிட்டான். அவங்க சொன்ன பொய் எல்லாத்தையுமே வந்து அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை. அவன் என்னை கொல்லவே பார்த்தாங்க பத்தி கூட வந்து அவன் கவலைப்படல, அந்த பார்லர் அம்மாவை பத்தி. அப்ப வந்து இவன் திருப்பி சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான், அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பழி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அது நீயா தான் இருப்ப. ஒரு பக்கம் இந்த வீட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் மனோஜ் ரோகிணியோட பேசுறது, இது இல்லாம வந்து அவனுக்கு கல்யாணம் பணக்கார கல்யாணம்லாம் நின்று போனது, எல்லா கோபத்தையும் உன் மேலதான் காட்டுவாங்க. இதை நீ வேற வந்து அந்த சிந்தாமணியை பயங்காட்டுறதுக்காக போயிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கிட்ட. அடிபட்ட பாம்பு மாதிரி சிந்தாமணி, அவள் கண்டிப்பாக சும்மா இருக்க போகிறதில்ல. அந்த லேடி ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யும். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பாதிக்காமல் நம்ம கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டோம்னா நம்ம வீட்டை சும்மா விட்டுரும். அந்த ஃபினான்ஷியர், அந்த சிந்தாமணி, ரோகிணி, இவங்க 3 பேருக்கு இடையில கனெக்ஷன் இருக்குங்கிறது நீ சொல்கிற போது எனக்கும் புரியுது. அவங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நீ அசிங்கப்படுறத அவமானப்படுறத என்னால் பார்க்க முடியல. நீ அவ்வளோ வேலை செஞ்ச, 10 லட்ச ரூபாய்க்காக உன் செயினை கொடுத்த, அந்த 5 லட்ச ரூபா அந்த ரோகிணி கொடுத்தது அவங்களுக்கு யாரோ கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீ உன் கழுத்துருக்க செயினை கழட்டி கொடுத்த. ஆனால் அதை பற்றிலாம் இங்கே யாருக்குமே கவலையும் இல்லை. அம்மா அந்த ஸ்டேஷன்லேயே வச்சு வந்து நீங்கள் வந்தப்பறம் தான் என் பிள்ளை இப்படி ஆகிட்டான், என் பிள்ளை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான்லாம் கத்துனாங்க. இதுக்கப்புறம் இன்னமும் அதிகமாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவங்க உன்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தேன். அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்கே போய் இருக்கலாமா அப்படின்னா, அதெல்லாம் வேணாங்க, எப்படி இருந்தாலும் மாமா பாவங்க, மாமாவை யாருங்க பார்த்துப்பா, அவருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மாத்திரையை போடணும் அப்படின்னா அதை பார்த்துப்பாங்க மீனா. இல்லை நான் சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு கூட போகிறேன், சொன்னா கேளு அப்படின்னா மீனா கொஞ்சம் கூட வந்து எதை பற்றியும் யோசிக்காம நான் ரொம்ப நல்லவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து இப்போ ரோகிணியை கூப்பிடுறாங்க விஜய். சிந்தாமணி கூப்பிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணி கண்ணு, உனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று தரேன் உனக்கு. நீ உன்னை கஷ்டப்படுத்தின குடும்பம் இப்பயுமே வந்து உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் மாமியாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த முத்து மீனாவை அதுக்காக தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஆப் ஒன்று வைக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நோட்டீஸ் அனுப்பியாச்சு. இன்னும் 7 நாளுக்குள்ளார வந்து 4 நாளுக்குள்ள வீட்டை காலி பண்ணணும், இல்லை அப்படின்னா 7ஆவது நாள் போலீஸ் வந்துடும் சொல்லியிருக்கோம் நாங்கள். அதனால வந்து இப்போ அவங்க வீட்டை காலி பண்ணி வெளில வரணும். நீ இப்போ என்ன பண்ண அப்படின்னா, மனோஜ் நீ போய் தனியாக போய் எங்கேருந்து கஷ்டப்படுவ, ஏன் கூட வந்து வேணா உங்கள் அம்மா அப்பாவையும் கூட வர சொல்லுன்னு சொல்லு. அவங்க வரமாட்டாங்க. இவன் உன் புருஷன் சொகுசு பிராணி, கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வந்து தங்கிடுவான். அவன் வீட்டில் இருந்தானா நீ நினச்சது நடந்துடும். அதே மாதிரி அந்த வீடும் வந்து அவன் அந்த வீட்டை விட்டு இதுன்னு வெளில போயிடும். அந்த முத்து, மீனா, விஜயா எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்கலாம். விஜயா எந்த வீட்டை புறா கொண்டுருச்சு அந்த வீட்டில் போய் தங்க போதா இல்லை எங்கே போய் தங்க போதுங்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பேசின உடனே சந்தோஷமாயிடுறாங்க ரோகிணி.
ரோஹிணி இதுக்காகவே வந்து எப்படா வெள்ளை தருத்துவாங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தான் இங்கே நோட்டீஸ் வந்துருச்சு. நோட்டீஸ் வந்த உடனே இப்போ போய் லாயரை போய் பாட்டு வரேன்னு முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க. நாங்கள் 10-15 லட்ச ரூபா பணத்தெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டு இப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு கொடுத்த டைமே நான் முடியல அப்படின்னு வந்து பேச அவர் வந்து அந்த கொடுத்த காசு அசலுக்காக வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் இன்னுமே வந்து கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தா அந்த ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு உங்கள் அண்ணன், அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீ கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு முடியாது. 1 வாரம் கோர்ட் லீவு. அவங்க இன்னும் 3 நாளில் கிளம்ப சொன்னாங்கன்னா நீ கிளம்பி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா போலீஸே வந்து ஜாமான்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு நீங்களே மரியாதையாக கிளம்பிடுறது பெட்டர். இதில் நீங்கள் போலீஸை கோவம்லாம் பட்டிங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாகிடும்னு வந்து பேசின உடனே இப்போ இன்னும் அவங்களுக்கு வந்து பயம் அதிகமாகிடுச்சு. இதை சொன்ன உடனே தான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை பேசினோடனே, அப்பா என்னப்பா இப்படி பேசுகிறப்பா, இப்படிலாம் பேசாதப்பா, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்ப்பா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே, என்ன வேணாலும் பண்ணு தம்பி, ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டு பண்ணு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா வாசலில் இப்போ சிந்தாமணி நிற்கிறாங்க. அந்த ஃபினான்ஷியரோட கையில் உள்ள வந்து போலீஸெல்லாம் கூட்டு உள்ளார வர, சிந்தாமணி அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சிந்தாமணி அப்படின்னு வந்து பார்த்தா, நான் மாஸ்டர்னு உங்களை சொல்லும் பொழுதே நீங்கள் கிளம்பிட்டா பெட்டர், உங்கள் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்ல, என்ன நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே நான் வந்து கடன்லாம் வாங்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் டைம் வாங்கித்தாங்க, கொடுத்த டைமில் நாங்கள் தான் ஆல்ரெடி 15 லட்சம் கட்டிட்டோமே அப்படின்னு விஜயால இந்த பக்கம் வந்து அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு அண்ணாமலை. சார், நான் உங்களுக்கு பாவம்லாம் பார்க்க முடியாது, நியாய தர்மம் பார்த்தா இந்த தொழிலில் நான் இருக்கவே முடியாது, பணத்தை கொடுத்து கிளம்புங்க அப்படின்னு அந்த ஃபினான்ஷியரும் பேசுகிறாரு அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கும்போது, தயவு செஞ்சு சிந்தாமணி நான் சொல்கிறது கேளுங்க சிந்தாமணி அப்படின்னு விஜயா கத்த, ஏய் அப்படின்னு சிந்தாமணி ஒரிஜினல் முகத்தை விஜயாட்ட காமிக்கிறாங்க. வெளில போனால் வெளில போடி, இந்த வீட்டுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணது பேசுனது, இந்த வீடே கையில் கிடைக்கலன்னா அப்போ நான் இவ்வளோதையும் பண்ணது என்ன பிரயோஜனம், ஏற்கனவே சின்னதாக எல்லாரும் புறா கூண்டில் இருந்து அந்த வீட்டெல்லாம் எனக்கு அடகு வச்சுருந்தாங்க, அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் மருமக பெரிய இவராட்ட தூக்கி கொடுக்க வச்சுட்டான், அந்த காசெல்லாம் வந்து சேர்த்து நான் இந்த வீட்டை விற்று தான் நாங்கள் கவர் பண்ணணும், இந்த வீடு எனக்கு வேணும், அதுக்காக தான் உன்னை பழகினது பேசினது எல்லாமே, நீ பைத்தியம் பேக்கு மாதிரி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும், முதல்ல வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு வந்து, சார் என்ன சார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போலீஸ்காரங்க வந்து ஜாமானெல்லாம் எடுக்க போகிறோன்னே வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு முத்து கோவமா எல்லாத்தையும் எடுக்க அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க இப்போ விஜயா. இந்த பக்கம் வந்து இப்போ எங்கே போகிறதுனே தெரில அப்படிங்கும் போது வந்து கரெக்டாக அப்பன்னு பார்த்து விஜயா ரோஹிணி கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு, இப்படி ஆன்டி கேள்விப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடும் மனோஜ் அப்படிங்க. மனோஜ் ரோஹிணி அவள் வீட்டுக்கு வர சொல்கிறா அப்படின்னு வந்து சொன்ன உடனே பலாரும் அரைஞ்சிடுறாங்க இப்போ விஜயா. எல்லா பிரச்சனையும் காரணமே அவளும் நீயும் தான் சே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் உடனே வந்து கரெக்டாக இப்போன்னு பார்த்து மீனா வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கத்த அப்படின்னா வந்து அவங்க எதுவுமே பேசலை, அப்படியே பைய எடுத்து மெதுவாக நடந்து போக, எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாங்க, நம்ம பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்ட்டு வந்து இப்போ மீனா விஜயாவையும் அண்ணாமலையும் தான் வீட்டுக்கு கூட்டு போகிறது, ரவி ஸ்ருதி வீட்டுக்கு போகிறதும், மனோஜ் இப்போ ரோஹிணியோட இருக்க மாதிரி கதை இருக்க போதா, இல்லை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ட்விஸ்ட் நடந்துடும் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த பக்கம் பாண்டியன் ஷோஸில் ஒரு பக்கம் மகாசங்கமம் நடக்க போகுது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துவேலுடைய உடல்நலன் பற்றிய உண்மைகள்லாம் வெளில வருமா, தங்கமயில் விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.